அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திப்பதில்லையா? இது அல்லாஹுவை அன்றி வேறொருவரிடமிருந்து வந்திருந்தால் அதிகமான முரண்பாடுகளை இதில் கண்டிருப்பார்கள். இது உங்கள் இறைவனால் வழங்கப்பட்ட தெளிவான சான்றாகும். மேலும் இதனை நம்புகின்ற சமுதாயத்தாருக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஓர் அருளாகவும் இருக்கின்றது. மேலும் குர்ஆன் உங்கள் முன் ஓதப்படும் போது அதனை கவனமாய் கேளுங்கள், மௌனமாகவும் இருங்கள். உங்கள் மீதும் அருள் பொழியப்படலாம். மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனில் உண்மைகளை விதவிதமாக நாம் விளக்கினோம். ஆனால் அவர்கள் சத்தியத்தை விட்டு மேலும் மேலும் விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வர முயன்றாலும் இதை போன்று அவர்களால் கொண்டு வர முடியாது. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே, பலவிதமான உவமைகளின் மூலம் மக்களுக்கு உண்மைகளை விவரித்துள்ளோம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பிலேயே விடாப்பிடியாயிருக்கிறார்கள். மேலும் நீங்கள் குர்ஆனை ஓதத் தொடங்கும் போது சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு தம்முடைய இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எவர்கள் அவனை தங்களுடைய ஆதரவாளனாக ஏற்றுக்கொண்டு மேலும் அவனுடைய தூண்டுதலினால் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களிடமே அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகும்.